C-130 பிளேன், 120 கமாண்டோஸ் ஒரு பிளேன்ல, 2 பிளேன்கள்ல 240 கமாண்டோஸ். இதை தாண்டி ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல 10 பேர், ஆக மொத்தம் 250 பேர். இப்ப 250 பேர் குவைத்திற்கு எப்படி பறந்து சென்றார்? அந்த ஒரு பைலட்டையும் கூட்டி பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை நாங்கள் பயன்படுத்தினோம். இப்ப ஈரான் கொடுக்கக்கூடிய பதில் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா போய் பேசிக் கொண்டிருக்கிறது, இந்த 2 விமானங்களை நாங்கள் தான் அளித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி? ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல அதிகபட்சம் 15 பேர், சரி 20 பேர், 50 பேர் நீங்க எடுத்து, மீதம் இருக்கக்கூடிய 200 பேர் எப்படி திரும்பி வந்தார்கள்? ஏன்னா அந்த 2 C-130 விமானங்களை நீங்க அழித்து விட்டீர்கள், பாம்பு போட்டு வெடித்து விட்டீர்கள். அப்ப இவர்கள் எப்படி திரும்பி போனார்கள் என்கிற அந்த கேள்வி வெளிவரும்போது அமெரிக்காவிடம் எந்த விதமான பதிலும் கிடையாது. ஈரானுடைய அந்த வேர்ஷனை நீங்க கேட்டீர்கள்னா, இந்த 250 நபர்கள்ல குறைஞ்சபட்சம் 240 கமாண்டோஸ்களை நாங்க கொன்று விட்டோம். இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்டோரி, இந்த 2 பைலட் மற்றும் அந்த இன்னொரு நபர் ஈரானில் இறங்கவே இல்லை. இந்த கிராஷ் நடப்பதற்கு முன்பே அவர்கள் ஈரான் எல்லைக்குள்ள வருவதற்கு முன்பே எஜெக்ட் ஆகிவிட்டார்கள். இது ஒரு பிளாட் மட்டும்தான். என்ன பிளாட்? அமெரிக்கா கட்டிய கதை. ஒரு பைலட்டை காப்பாற்றுவதற்காக 250 கமாண்டோஸ்களை நாங்க இறக்கி போயிட்டோம். ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக அங்க நாங்க ரன்வேவை தயாரித்தோம். ஏனால் இந்த இடத்தை இஸ்ஃபஹானில் கிரவுண்ட் ஆபரேஷனை நடத்த போவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். இன்னைக்கு நேற்றல்ல, இன்னையில இருந்து ஒரு 20-25 நாட்களுக்கு முன் நாங்க அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டும் போட்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஈரான் எந்த அளவில் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ஏன்னா அங்க யுரேனியம் இருக்கக்கூடிய இடம், நியூக்ளியர் சைட் இருக்கக்கூடிய இடம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் வந்த 2 விமானங்களை நாங்கள் தான் அடித்தோம் என்று கூறியதற்கு பின்னாடி இந்த விமானம் இங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுக்குள் வருவதற்கு முன்பே இவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இவர்கள் களமிறங்க அமெரிக்கா ஒரு பொய் கதையை கட்டியிருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய யுரேனியத்தை திருடுவதற்காக இவர்கள் போட்ட பிளாட் மட்டுமே. உலக நாடுகளுக்கு முன்பு ஒரு கதையை எடுத்து வைக்கிறார்கள். இந்த மாதிரி 2 பைலட்ஸ்களை காணவில்லை, அவர்களை காப்பாற்றுவதற்கான ஆபரேஷன் தான். அப்போ உலக நாடுகள் அவர்களை பாராட்டுவார். இது சாத்தியப்பட்டதா? கிடையாது.